ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்ஆர் வில்லேஜ் குக்கிங் சேனலில் ஈஸியான சிம்பிளான சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சிக்கன் 500 கிராம் எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் நான் விதையை எடுத்துட்டு வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு ஆள்காட்டி விரல் அளவுக்கு நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம். இதில் 10 பல் பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை தழை, இதிலே நம்ம 1 டீஸ்பூன் சோம்பும், 1 டீஸ்பூன் ஜீரகமும், 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம கருவேப்பிலை தழை சேர்த்து அரைக்கிறனால தான் டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இப்போ கடாய் சூடாயிடுச்சு. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வணக்கிக்கிறேன். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை தழையும் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் தக்காளி சேர்த்து, தக்காளி வணங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளி பேஸ்ட் மாதிரி வர வரைக்கும் வணக்கிக்கலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு. இதில் நம்ம 1 கப்பு தண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. மசாலாலாம் பாருங்கள் பச்சை வாசனை போய் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம இதில் எடுத்து வச்சுக்கிற சிக்கனை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ சிக்கனை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் கறி முழுகிற வரைக்கும் தண்ணி சேர்த்து கறி வேகிற வரைக்கும் நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். கறி அரைப்பதமாக தான் வெந்திருக்கு. இப்போ நம்ம அடி பிடிக்காத மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கறி வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லா கறி கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இதில் கடைசியாக கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் ஒரு நல்ல